சென்னையில் அங்கு பரபரப்பான ஒரு சாலையில் மக்கள் அனைவரும் தத்தமது இலக்கை நோக்கி வேகமாக சென்று கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்திற்கு நடுவே கிழிந்த ஆடைகளை அணிந்த 5 வயது சிறுவன் ஒருவன் சாலையோரம் நின்று கொண்டிருந்தான். தொடர்ந்து அழுததால் அவனுடைய கண்கள் சிவந்திருந்தன. அவன் அங்கு வந்து செல்வோர் ஒவ்வொரு இடமும் ஒரே ஒரு விஷயத்தை தான் கூறிக்கொண்டிருந்தான். அங்கிள், என் அம்மாவை மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள். அவர்கள் பேசவே மாட்டேங்கிறாங்க. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். ஆனால் யாரும் அவனுடைய வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மக்களுக்கு அவனும் மற்ற பிச்சைக்காரர்களைப் போல பணம் கேட்பதற்காக ஒரு புதிய வழியை கையாளுகிறான் என்று தோன்றியது. சிலர் அவனது கைகளில் 10 ரூபாயை வைத்தனர். சிலர் பிஸ்கட் பாக்கெட்டை நீட்டினர். இன்னும் சிலரோ அவனை திரும்பி பார்க்காமலேயே கடந்து சென்றனர். அந்த சிறுவன் ஒவ்வொரு முறையும் தலையசைத்து மறுத்து கொண்டிருந்தான். அவனது குரல் தழுதழுத்து போயிருந்தது. இருந்தாலும் அவன் மீண்டும் மீண்டும் ஒரே ஒரு கோரிக்கையை தான் வைத்து கொண்டிருந்தான். எனக்கு பணம் வேண்டாம், உணவும் வேண்டாம், என் அம்மாவை மட்டும் எப்படியாவது காப்பாற்றுங்கள். அவனது கண்களில் ஒரு பயம் தெரிந்தது. அதை பார்த்தும் கூட மக்கள் தங்களுக்கு அவசர வேலை இருப்பதாக கூறிக்கொண்டு கடந்து சென்றனர். அந்த சிறுவன் ஏன் எல்லாவற்றையும் மறுக்கிறான் என்பதை தெரிந்து கொள்ள யாருக்கும் நேரமில்லை. சாலையின் மறுபுறம் இருந்த ஒரு சிறிய தேநீர் கடையில் அமர்ந்து சில இளைஞர்கள் அரட்டை அடித்து கொண்டு நையாண்டி செய்து கொண்டிருந்தனர். அவர்களில் ஒருவன் தான் சுரேஷ். அவனுக்கு சுமார் 27 வயது இருக்கும். பார்ப்பதற்கு ஸ்மார்ட்டாக இருப்பான். ஆனால் பழக்க வழக்கங்களில் மிகவும் பொறுப்பற்றவன். கையில் சிகரெட்டுடன். வாழ்க்கையை அவன் என்றுமே தீவிரமாக எடுத்துக்கொண்டதில்லை. நண்பர்களுடன் சுற்றுவது, பைக்கை வேகமாக ஓட்டுவது, நாள் முழுவதும் வெட்டியாக அமர்ந்திருப்பதுமே அவனது அன்றாட வழக்கமாக இருந்தது. அவனும் முதலில் அந்த சிறுவனை பார்த்து சிரித்தான். ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு அவனது பார்வை ஒரு விசித்திரமான விஷயத்தின் மீது நிலைத்தது. அந்த சிறுவன் உணவையும் பணத்தையும் வாங்குவதற்கு திட்டவட்டமாக மறுத்து கொண்டிருந்தான். இந்த விஷயம் சுரேஷின் மனதில் ஏதோ செய்தது. சுமார் 20 நிமிடங்கள் வரை சுரேஷ் தூரத்திலிருந்து அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு புதிய நபரும் சிறுவனிடம் வருவதும் ஏதேனும் சாப்பிட கொடுப்பதும் சிறுவன் அதை அப்படியே மறுப்பதுமாக இருந்தது. கடைசியாக சுரேஷ் தன் சிகரெட்டை அணைத்துவிட்டு மெதுவாக சாலையை கடந்து அந்த சிறுவனிடம் சென்றான். அவன் குனிந்து, உன் பெயர் என்ன என்று கேட்டான். அந்த சிறுவன் விம்மியபடியே ராஜா என்றான். சுரேஷ் மீண்டும், நீ பணமும் வாங்க மாட்டேங்கிற, உணவும் வேண்டாம் என்கிறாய், அப்புறம் உனக்கு என்னதான் வேண்டும் என்று கேட்டான். இதை கேட்டதும் சிறுவனின் கண்களிலிருந்து மீண்டும் கண்ணீர் வழிந்தோடியது. அவன் நடுங்கும் குரலில், என் அம்மா எழுந்திருக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் ரொம்ப நேரமா கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்றான். யாரும் அம்மாவை மருத்துவரிடம் அழைத்து செல்லவில்லை. அங்கிள், நீங்கள் வாங்கலேன் என்றான். சுரேஷ் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். அவனது மனதில் தோன்றிய முதல் எண்ணம், இது ஏதேனும் ஒரு சதியோ அல்லது வலையோ இருக்குமோ என்பதுதான். பெரிய நகரங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக கேள்விப்பட்டிருக்கிறான். ஆனால் அந்த சிறுவனின் கண்களில் இருந்த பயம் நடிப்பது போல தெரியவில்லை. சுரேஷ் அவனிடம், வீடு எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று கேட்டான். ராஜா சாலையின் மறுபுறத்தை காட்டி, ரொம்ப தூரம் இல்லை, நான் வழி காட்டுகிறேன் என்றான். சுரேஷ் ஒரு பெருமூச்சு விட்டான். அவனது நண்பர்கள் தூரத்திலிருந்து, டேய் மச்சான், அதை விடுடா, தேவையில்லாம மாட்டிப்பா என்று சத்தம் போட்டனர். ஆனால் சுரேஷ் அவர்களின் பேச்சை திரும்பி கூட பார்க்கவில்லை. அவன் பைக் சாவியை திருப்பி சிறுவனை பின்னால் அமர வைத்து கொண்டே, சரி வா, என்னவென்று பார்ப்போம் என்றான். ஒருவேளை அவனது வாழ்க்கையிலேயே எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் எடுத்த முதல் முடிவு இதுவாகத்தான் இருக்கும். சுமார் 10 நிமிடங்களுக்கு பிறகு பைக் நகரின் பளபளப்பான பகுதிகளை கடந்து குறுகலான சந்துகளுக்குள் நுழைந்தது. உடைந்த சாலைகள், ஆங்காங்கே சிதறி கிடந்த குப்பைகள் மற்றும் தகர கூரையால் ஆன சிறிய அறைகள் நிறைந்த பகுதி அது. ராஜா ஒரு பழைய வாடகை அறையின் முன்னால் பைக்கை நிறுத்த சொன்னான். கதவு பாதி அளவு திறந்திருந்தது. உள்ளே நுழைந்ததும் சுரேஷின் பார்வை ஒரு பெண்ணின் மீது விழுந்தது. அவள் தரையில் போடப்பட்டிருந்த ஒரு பழைய மெத்தையின் மீது சுய நினைவின்றி தவித்துக் கொண்டிருந்தாள். கடுமையான காய்ச்சலால் அவளது முகம் சிவந்திருந்தது. மூச்சு மிகவும் வேகமாக வந்து கொண்டிருந்தது. அந்த அறையில் மருந்து மாத்திரைகள் இல்லை. குடிப்பதற்கு சுத்தமான தண்ணீர் கூட இல்லை. சுரேஷ் பதற்றத்துடன் அந்த பெண்ணின் நாடி துடிப்பை பரிசோதித்து பார்த்தான். உடல் நெருப்பாய் கொதித்து கொண்டிருந்தது. அவன் அவளை சத்தமாக கூப்பிட்டு பார்த்தான். ஆனால் எந்த பதிலும் இல்லை. அப்போது ராஜா அழுது கொண்டே, அம்மா காலையிலிருந்து எழுந்திருக்கவே இல்லை, நான் எவ்வளவோ முயற்சி செய்து பார்த்தேன் என்றான். சுரேஷ் ஒரு நொடி கூட தாமதிக்கவில்லை.
அருகில் கிடந்த துப்பட்டாவை எடுத்து அந்த பெண்ணை கவனமாக பைக்கில் அமர வைத்து கீழே விழுந்திடாதபடி நன்றாக கட்டினான். ராஜாவும் பின்னால் அமர்ந்து கொண்டான். வழிநெடுகிலும் சுரேஷின் மனதில் ஒரே ஒரு எண்ணம் தான் ஓடிக்கொண்டிருந்தது. ஒருவேளை தாமதமாகிவிட்டால் இந்த பெண்ணை காப்பாற்ற முடியாமல் போய்விடுமோ என்பதுதான். சில நிமிடங்களிலேயே அவன் நகரின் ஒரு தனியார் மருத்துவமனையின் முன்னால் பைக்கை நிறுத்தினான். மருத்துவமனைக்கு இருந்த மருத்துவர்கள் அந்த பெண்ணை உடனடியாக அவசர சிகிச்சை பிரிவுக்கு கொண்டு சென்றனர். ஆனால் வரவேற்பறையில் இருந்த ஊழியர் சிகிச்சையை தொடங்குவதற்கு முன் பணத்தை டெபாசிட் செய்யுமாறு கூறினார். சுரேஷ் தன் பாக்கெட்டுகளை தடவி பார்த்தான். அவனிடம் இருந்த பணத்தை எல்லாம் எடுத்து கவுண்டரில் வைத்தான். ஆனால் அந்த தொகை மிக குறைவாக இருந்தது. அங்கிருந்த ஊழியர் இவ்வளவு பணத்திற்கு சிகிச்சையை தொடங்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். சுரேஷ் தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக தன்னை இவ்வளவு ஆதரவற்றவனாக உணர்ந்தான். அவன் சில நொடிகள் யோசித்தான். பின்னர் தன் கையில் அணிந்திருந்த பழைய ஆனால் மதிப்புமிக்க வெள்ளி காப்பை கலற்றி கவுண்டரில் வைத்தான். இதை வைத்துக் கொள்ளுங்கள், மீதி பணத்தை நான் பிறகு தந்துவிடுகிறேன். ஆனால் தயவு செய்து சிகிச்சையை இப்போது உடனே தொடங்குங்கள் என்று கூறினான். அந்த ஊழியர் மருத்துவரிடம் பேசினார். சிகிச்சையும் தொடங்கியது. சுரேஷ் வெளியே இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். அவனுக்கு அருகில் ராஜா அமைதியாக அமர்ந்திருந்தான். அந்த சிறுவன் மீண்டும் மீண்டும் அவசர சிகிச்சை பிரிவின் கதவையே பார்த்து கொண்டிருந்தான். சுரேஷ் தன் வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஒரு அறிமுகமில்லாத சிறுவனின் கையை பிடித்து அவனுக்கு ஆறுதல் கூறினான். தான் ஏன் இப்படி செய்கிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை. இன்று வரை யாருடைய பொறுப்பையும் தன் தலைமேல் ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் இன்று 2 அறிமுகமில்லாத நபர்களுக்காக மணிக்கணக்கில் மருத்துவமனையில் அமர்ந்திருந்தான். அவனுக்குள் ஏதோ ஒரு மாற்றம் தொடங்க ஆரம்பித்திருந்தது. சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு மருத்துவர் வெளியே வந்தார். சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து வந்ததால் அந்த பெண்ணின் உயிர் தப்பியது என்று அவர் கூறினார். இன்னும் கொஞ்சம் தாமதமாகி இருந்தால் நிலைமை மிகவும் மோசமாகி இருக்கும் என்றார். இதை கேட்டதும் ராஜாவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த பெண்ணுக்கும் சுய நினைவு திரும்பியது. அவள் மெதுவாக கண்களை திறந்து முதலாக என் மகன் எங்கே என்றுதான் கேட்டாள். ராஜா ஓடி சென்று அவளை கட்டி கொண்டான். அந்த தாய் அவனை தன்னோடு அணைத்து கொண்டாள். பின்னர் அவளது பார்வை வாசலில் நின்று கொண்டிருந்த சுரேஷின் மீது விழுந்தது. மருத்துவர் அவளிடம், இந்த இளைஞன் தான் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து வந்தார் என்று கூறினார். அந்த பெண் பலவீனமான குரலில், நீங்கள் என் உயிரை காப்பாற்றிவிட்டீர்கள். உங்கள் இந்த உதவியை என் வாழ்நாளில் நான் மறக்கவே மாட்டேன் என்றாள். சுரேஷ் புன்னகைத்து கொண்டே இருந்தான். அவன் அங்கிருந்து கிளம்ப முற்பட்ட போது அந்த பெண் அவனை தடுத்து, என் பெயர் கவிதா. உங்களிடம் கொஞ்சம் நேரம் இருந்தால் நாங்கள் எப்படி இந்த நிலைக்கு ஆளானோம் என்பதை உங்களிடம் கூற விரும்புகிறேன் என்றாள். சுரேஷும் அங்கேயே நின்று விட்டான். ஏனென்றால் அவர்கள் எப்படி இந்த நிலைக்கு வந்தார்கள் என்பதை தெரிந்து கொள்ள அவனுக்கும் ஆவலாக இருந்தது. இந்த வார்த்தைகளை கூறிவிட்டு கவிதா சில நொடிகள் அமைதியானாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. சுரேஷும் எதுவும் பேசாமல் ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அவளுக்கு முன்னால் அமர்ந்தான். ராஜாவும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். அந்த அறையில் சிறிது நேரம் மயான அமைதி நிலவியது. பின்னர் கவிதா ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டே, இன்று நீங்கள் என்னை இந்த துயரமான நிலையில் பார்க்கிறீர்கள். ஆனால் ஒரு காலத்தில் எங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கவில்லை. நானும் என் கணவர் ரவியும் கோயம்புத்தூரில் வசித்து வந்தோம். அவர் தன் சொந்த உழைப்பால் கைத்தறி ஆடைகள் தயாரிக்கும் ஒரு பெரிய தொழிலை உருவாக்கி இருந்தார். எங்களுக்கு என்று சொந்த வீடு இருந்தது. சொந்தமாக ஒரு தொழிற்சாலை இருந்தது. 100கணக்கான மக்கள் எங்களிடம் வேலை செய்து வந்தனர். வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. கடவுள் எங்களுக்கு ராஜா போன்ற ஒரு மகனையும் கொடுத்தார். இனி எங்கள் வாழ்க்கையில் எந்த குறையும் இருக்காது என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் எங்கள் மகிழ்ச்சிக்கு யாரோ கண் வைத்து விட்டார்கள் போல என்று கூறும்போது கவிதாவின் குரல் தழுதழுத்தது. அவள் ஒரு மடக்கு தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தாள். என் கணவரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய மனிதனாக விவேக் என்பவன் இருந்தான். அவன் பல வருடங்களாக அவரோடு வேலை செய்து வந்தான். என் கணவர் அவனை தன் சொந்த தம்பியைப் போலத்தான் நடத்தினார். வீட்டின் ஒவ்வொரு ரகசியத்திலிருந்து கம்பெனியின் ஒவ்வொரு ஆவணம் வரை அவனுக்கு அணுகல் இருந்தது. நாம் யாரை எல்லாவற்றையும் விட அதிகமாக நம்புகிறோமோ அவனே ஒரு நாள் நம் வாழ்க்கையை அழித்து விடுவான் என்பதை எங்களால் ஒருபோதும் உணர முடியவில்லை. சுரேஷ் அவளது பேச்சை மிகவும் கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஏழை என்பது பிறப்பால் மட்டுமே ஏற்படுவதில்லை. பல மனிதர்கள் சூழ்நிலையின் காரணமாக தங்களுக்குரிய எல்லாவற்றையும் இழந்து விடுகிறார்கள் என்பதை அவன் முதல் முறையாக புரிந்து கொண்டான். கவிதா தொடர்ந்து கூற தொடங்கினாள். சுமார் 2 வருடங்களுக்கு முன்பு நடந்த விஷயம் இது. ரவி ஒரு தொழில்முறை கூட்டத்தை முடித்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தார். வழியில் அவரது கார் விபத்துக்குள்ளானது. காவல்துறை அதை ஒரு சாதாரண விபத்து என்று கூறியது.
ஆனால் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே அது ஒரு சாதாரண விபத்தாக இருக்காது என்று சந்தேகம் இருந்தது. என் கணவர் மறைந்த பிறகு நான் முற்றிலும் உடைந்து போனேன். அவரது இறுதி சடங்குகள் கூட ஒழுங்காக முடியவில்லை. அதற்குள் அடுத்த நாளே விவேக் எங்கள் வீட்டிற்கு வந்துவிட்டான். கம்பெனி இனி அவன் இல்லாமல் இயங்க முடியாது. எனவே அனைத்து அதிகாரங்களையும் அவன் பெயருக்கு மாற்றி கொடுக்குமாறு கூறினான். நான் அதற்கு திட்டவட்டமாக மறுத்துவிட்டேன். அப்போதுதான் அவனது முகத்தின் உண்மையான கொடூர வடிவம் வெளிப்பட்டது. நான் அவனது பேச்சை கேட்கவில்லை என்றால் நானும் என் மகனும் வாழ வழி இல்லாமல் போவோம் என்று மிரட்டினான். முதலில் அவன் கோபத்தில் பேசுகிறான் என்றுதான் நினைத்தேன். ஆனால் அடுத்த நாளே அவன் கம்பெனியின் ஊழியர்களை தன் பக்கமாக இழுத்து கொண்டான். வங்கி கணக்குகளை எல்லாம் முடக்கிவிட்டான். நான் அலுவலகத்திற்குள் நுழைவதற்கும் தடை விதிக்கப்பட்டது. அது மட்டுமின்றி வீட்டின் வெளியேயும் அவனது ஆட்கள் நடமாடத் தொடங்கினர். இவ்வளவு சீக்கிரமாக எல்லாமே எப்படி தலைகீழாக மாறியது என்று எனக்கு புரியவில்லை. பின்னர் தான் தெரிந்தது, அவன் ஏற்கனவே பல போலி ஆவணங்களை தயாரித்து வைத்திருந்தான் என்பது. என் கணவர் அவனை கண்மூடித்தனமாக நம்பியதால் ஒருபோதும் சந்தேகிக்கவில்லை. அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி கொண்டு அவன் மெதுவாக ஒட்டுமொத்த கம்பெனியையும் தன் வசமாக்க திட்டமிட்டிருந்தான். இதை கேட்டதும் சுரேஷின் கைகள் தானாகவே இறுகின. ஒரு அறிமுகமில்லாத நபருக்காக அவனுக்குள் இவ்வளவு கோபம் வருவது இதுவே முதல் முறை. கவிதா சில நொடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் கூறினாள். ஒரு நாள் இரவு திடீரென எங்கள் வீட்டின் கதவு பலமாக தட்டப்பட்டது. வெளியே விவேக் தன் ஆட்களுடன் நின்றிருந்தான். உயிர் மேல் ஆசை இருந்தால் கதவை திற என்று கத்தி கொண்டிருந்தான். இனி இங்கு இருப்பது மரணத்தை நாமே வரவேற்பதற்கு சமம் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நான் உடனடியாக ராஜாவை தூக்கி கொண்டு அலமாரியில் இருந்து சில முக்கியமான ஆவணங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு வீட்டின் பின்புறம் இருந்த ஒரு சிறிய கதவு வழியாக தப்பித்து ஓடிவிட்டேன். அன்று இரவு முழுவதும் நாங்கள் எதுவும் சாப்பிடாமல் ஆங்காங்கே ஒளிந்து திரிந்தோம். அடுத்த நாள் நான் நகருக்கு வந்துவிட்டேன். ஏனென்றால் இங்கு எங்களை யாருக்கும் தெரியாது. ஆரம்பத்தில் என்னிடம் கொஞ்சம் பணம் இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல அதுவும் தீர்ந்துவிட்டது. நான் மற்றவர்களின் வீடுகளில் சமைக்கும் வேலை செய்தேன். சில இடங்களில் துப்புரவு வேலை செய்தேன். சில இடங்களில் துணி துவைத்தேன். எப்படியோ கஷ்டப்பட்டு என் மகனின் வயிற்றை நிரப்பி வந்தேன். நான் பலமுறை காவல்துறையிடம் புகார் அளிக்க முயன்றேன். ஆனால் விவேக்கின் செல்வாக்கு அதிகமாக இருந்ததால் என் பேச்சை கேட்க யாருமே தயாராக இருக்கவில்லை. ஒரு வழக்கறிஞரை அணுகுவதற்கு கூட என்னிடம் பணம் இல்லை. ஏதோ ஒரு நாள் உண்மை நிச்சயம் வெளிவரும் என்ற ஒரே ஒரு நம்பிக்கையில்தான் நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் கடந்த சில நாட்களாக கடுமையான காய்ச்சல் இருந்ததால் என்னால் வேலைக்கு கூட செல்ல முடியவில்லை. வீட்டில் இருந்த ரேஷன் பொருட்களும் தீர்ந்துவிட்டன. இன்று காலை நான் எப்பொழுது மயங்கி விழுந்தேன் என்று எனக்கு தெரியாது. என் மகன் உங்களை அழைத்து வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை இன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். இதை கூறிக்கொண்டே அவள் ராஜாவை தன்னோடு அணைத்து கொண்டாள். அந்த தாயையும் மகனையும் பார்த்ததும் சுரேஷின் கண்கள் கலங்கின. சுரேஷ் நீண்ட நேரம் எதுவும் பேசவில்லை. அவனது ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அவனது கண்முன்னே வந்து சென்றது. வாழ்க்கை என்பது நமக்காக மட்டும் வாழ்வதற்கு அல்ல என்று எப்போதும் கூறும் அவனது அம்மாவின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவுக்கு வந்தன. இன்று முதல் முறையாக தன் வீணான வாழ்க்கையை நினைத்து அவன் வெட்கப்பட்டான். அவன் மெதுவாக, கவிதா, நான் பெரிய அளவில் படிக்கவில்லை. நான் ஒன்றும் பெரிய மனிதனும் இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நன்றாக தெரியும். தவறு செய்பவன் எப்போதும் ஜெயித்து கொண்டே இருக்க முடியாது. உங்களிடம் உண்மை இருக்கும் பட்சத்தில் ஒரு நாள் நிச்சயம் நீதி கிடைக்கும் என்றான். கவிதா லேசாக புன்னகைத்து, உன் மனம் மிகவும் நல்லது. ஆனால் விவேக் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன் என்பது உனக்கு தெரியாது. அவனிடம் பணமும் இருக்கிறது, ஆட்களும் இருக்கிறார்கள், செல்வாக்கும் இருக்கிறது. என் காரணத்தால் உன் வாழ்க்கை ஆபத்தில் சிக்குவதை நான் விரும்பவில்லை என்றாள். சுரேஷ் ஒரு நொடி கூட யோசிக்காமல், அந்த குழந்தையின் கண்களில் இருக்கும் பயம் மறையும் வரை என்னால் நிம்மதியாக இருக்க முடியாது. இனி எது நடந்தாலும் ஒன்றாக சேர்ந்து எதிர்கொள்வோம் என்று பதிலளித்தான். அவனது குரலில் முதல் முறையாக ஒரு தன்னம்பிக்கை தெரிந்தது. சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் சுற்றி திரிந்த அதே சுரேஷ் தான் அவன். ஆனால் இப்போது அவனுக்கு வாழ்க்கைக்கு முன்னால் முதல் முறையாக ஒரு பெரிய லட்சியம் நின்று கொண்டிருந்தது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் கவிதா மற்றும் ராஜாவின் துணையை கைவிடுவதில்லை என்று அவன் மனதிற்குள் உறுதி கொண்டான். மாலை பொழுது நகரத் தொடங்கியது. மறுநாள் கவிதாவை மருத்துவமனையிலிருந்து வீட்டிற்கு அனுப்பிவிடலாம் என்று மருத்துவர் கூறினார். சுரேஷ் மருந்துகளை வாங்குவதற்காக வெளியே சென்றான். மீதமிருந்த பணத்தில் சில அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி கொண்டு வந்தான். ராஜா முதல் முறையாக புன்னகைத்தபடி அவனுடன் பேசத் தொடங்கினான். இந்த சிறுவனை தனக்கு பல வருடங்களாக தெரிந்திருப்பது போன்ற ஒரு உணர்வு சுரேஷுக்குள் ஏற்பட்டது. மருத்துவமனையின் வராந்தாவில் அமர்ந்திருந்த அவன்
விவேக் போன்ற ஒரு மனிதனுக்கு எப்படி அவனுடைய செயல்களுக்கான தண்டனையை எப்படி கொடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். அப்போது அவனது பார்வை அவனது பாக்கெட்டில் இருந்த பழைய பைக்கின் சாவியின் மீது விழுந்தது. அவனது முகத்தில் ஒரு லேசான புன்னகை அரும்பியது. அவன் தன் மனதிற்குள் ஒரு முடிவை எடுத்தான். மறுநாள் கவிதா மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்புவாள். ஆனால் இனி அவளது வாழ்க்கை பழையபடி இருக்க போவதில்லை. ஏனென்றால் சுரேஷ் அவளுக்கு தெரியாமல் ஒரு ரகசியமான முடிவை எடுத்திருந்தான். அதை பற்றி கவிதாவுக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. மறுநாள் காலையில் அவன் முதலாக தன் தாயிடம் சென்றான். அவனது தாய் சாரதா அவனை பார்த்து ஆச்சரியமடைந்தார். ஏனென்றால் முதல் முறையாக சுரேஷ் எவ்வித வம்பு தும்பும் இல்லாமல் மிகவும் தீவிரமான முகத்துடன் வீட்டிற்கு வந்திருந்தான். அவன் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தன் தாயிடம் ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுமையாக கூறினான். சாரதா சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னர், மகனே, யாருக்காவது உதவி செய்வது மிகவும் நல்ல விஷயம். ஆனால் நிதானமாக யோசித்து முடிவெடு. எதிரே இருப்பவன் நிஜமாகவே அவ்வளவு சக்தி வாய்ந்தவனாக இருந்தால் தனியாக அவனுடன் மோதுவது சரியாக இருக்காது என்றார். சுரேஷ் தன் தலையை அசைத்து, நான் சண்டை போட போகவில்லை அம்மா, நான் உண்மையை வெளிக்கொண்டு வர மட்டுமே போகிறேன் என்றான். அவனது தாய் அவனது தலையை வருடி கொடுத்து, இன்றுதான் முதல் முறையாக என் மகன் வளர்ந்து பெரியவனாகிவிட்டான் என்று நான் உணர்கிறேன் என்றார். அம்மாவின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் சுரேஷின் முகத்தில் லேசான புன்னகை வந்தது. அவன் நேராக மருத்துவமனைக்கு சென்று கவிதாவை டிஸ்சார்ஜ் செய்து அவளது வாடகை அறைக்கு அழைத்து சென்று விட்டான். வழி நெடுகிலும் கவிதா இனி தனக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்றே கூறிக்கொண்டிருந்தாள். ஆனால் சுரேஷ் ஒவ்வொரு முறையும் புன்னகையோடு அந்த பேச்சை திசை திருப்பி விட்டான். அறைக்கு சென்ற பிறகுதான் அவளுக்கு சாப்பிடுவதற்கு கூட அங்கு எதுவும் இல்லை என்பதை அவன் கவனித்தான். அவன் எதுவும் பேசாமல் சந்தைக்கு சென்று ரேஷன் பொருட்கள், மருந்துகள் மற்றும் ராஜாவிற்கு சில ஆடைகளை வாங்கி கொண்டு திரும்பினான். கவிதாவின் கண்கள் கலங்கின. அவள், உன் இந்த உதவிக்கு என்னால் கைமாறு செய்யவே முடியாது என்றாள். சுரேஷ் புன்னகைத்து, நான் எந்த உதவியும் செய்யவில்லை, ஒரு மனிதனாக என் கடமையைத்தான் செய்கிறேன் என்றான். அடுத்த சில நாட்களில் சுரேஷ் தினமும் மாலையில் கவிதாவின் அறைக்கு வர தொடங்கினான். சில நேரங்களில் மருந்துகளை வாங்கி வருவான். சில நேரங்களில் ராஜாவிற்கு பழங்கள், சில நேரங்களில் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வருவான். மெல்ல மெல்ல ராஜா அவனுடன் எவ்வளவு நெருக்கமாகி விட்டான் என்றால் அவனை கண்டதுமே ஓடி வந்து அவனை கட்டி கொள்ள தொடங்கினான். இதையெல்லாம் பார்த்த கவிதாவின் முகத்திலும் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நிம்மதி தெரிந்தது. ஒரு நாள் சுரேஷ் அவளிடம், உன்னிடம் கம்பெனி மற்றும் வீட்டின் ஆவணங்கள் ஏதேனும் மிச்சமிருக்கிறதா என்று கேட்டான். கவிதா முதலில் அமைதியாக இருந்தாள். பின்னர் ஒரு பழைய பையிலிருந்து ஒரு ஃபைலை எடுத்து அவனுக்கு முன்னால் வைத்தாள். அதில் கம்பெனி பதிவு நகல்கள், வீட்டின் சில ஆவணங்கள் மற்றும் ரவியின் கையெழுத்து உள்ள பல காகிதங்கள் பாதுகாப்பாக இருந்தன. சுரேஷ் அனைத்தையும் கவனமாக பார்த்துவிட்டு, இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய பலம். இது உண்மையானது என்றால் உன்னுடைய உரிமையை யாராலும் பறிக்க முடியாது என்றான். கவிதா மெதுவான குரலில், இவற்றை நான் 2 வருடங்களாக என் உயிரை விட மேலாக பாதுகாத்து வருகிறேன் என்றாள். அதே நேரத்தில் சுரேஷின் மனதில் ஒரு திட்டம் உதித்தது. அவன் ஒரு வழக்கறிஞரிடம் வேலை பார்த்து வந்த தன் பள்ளிக்கால பழைய நண்பனான கார்த்திக்கு தொலைபேசியில் அழைத்தான். அடுத்த நாளே சுரேஷ் அந்த ஆவணங்களின் நகல்களை எடுத்துக்கொண்டு கார்த்திக்கிடம் சென்றான். கார்த்திக் அந்த ஆவணங்களை பார்த்துவிட்டு, இவை உண்மையானவை என்றால் வழக்கு மிகவும் வலுவாக இருக்கிறது. ஆனால் அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். முதலில் அனைத்து ஆதாரங்களையும் திரட்டுவோம், அதன் பிறகு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுப்போம் என்றான். இதை கேட்டதும் சுரேஷின் மனதில் முதல் முறையாக ஒரு நம்பிக்கை கீற்று தோன்றியது. சில நாட்களுக்கு பிறகு கார்த்திக் சுரேஷை போன் செய்து வரவழைத்தான். கம்பெனியின் பல பழைய ஊழியர்கள் இன்றும் ரவியை ஒரு நேர்மையான முதலாளியாகவே மதிக்கிறார்கள் என்றும் அவர்களில் சிலர் சாட்சியம் அளிக்க தயாராக இருக்கிறார்கள் என்றும் அவன் கூறினான். இதை கேட்டவுடன் சுரேஷ் அந்த ஊழியர்களை ஒவ்வொருவராக நேரில் சந்திக்க தொடங்கினான். ஆரம்பத்தில் விவேக்கின் செல்வாக்கு இன்னும் இருந்ததால் மக்கள் பயந்தார்கள். ஆனால் கவிதா உயிரோடுதான் இருக்கிறார் என்றும் தன் உரிமைக்காக போராட விரும்புகிறார் என்றும் தெரிந்ததும் சிலர் துணிச்சலை வெளிப்படுத்தினர். கம்பெனியின் ஒரு பழைய கணக்காளர் கம்பெனியின் பழைய கணக்கு பதிவுகளின் நகலை சுரேஷிடம் கொடுத்தார். அதில் கம்பெனியின் உண்மையான பங்குரிமை கவிதாவுக்குத்தான் சொந்தம் என்பது தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. இந்த ஆதாரம் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. மறுபுறம் தனக்கு எதிராக யாரோ ஏதோ தயாரிப்புகளை செய்து வருகிறார்கள் என்ற செய்தி விவேக்கிற்கும் மெல்ல மெல்ல எட்ட தொடங்கியது. அவன் தன் ஆட்களை அனுப்பி, யார் இந்த சுரேஷ் என்று விசாரிக்க சொன்னான். ஒரு சாதாரண இளைஞன் தான் தன் பாதையில் குறுக்கே நிற்கிறான் என்று தெரிந்ததும் அவன் கேலியாக சிரித்தான். இந்த பையனால் அதிக நாட்கள் தாக்கு பிடிக்க முடியாது என்று அவன் நினைத்தான். ஆனால் இந்த முறை தன் முன்னால் நிற்பவன் பயப்படுபவன் அல்ல,
மாறாக முற்றிலும் மாறிய ஒரு சுரேஷாக நிற்கிறான் என்பது அவனுக்கு தெரியவில்லை. இப்பொழுது சுரேஷ் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக யோசித்து எடுத்து வைத்தான். மேலும் சட்டத்தின் எல்லைக்குள் இருந்து கொண்டே போராடுவதற்கான தயாரிப்புகளை செய்து வந்தான். அங்கு கவிதாவும் சுரேஷுக்குள் ஏற்பட்ட மாற்றத்தை தினமும் கவனித்து வந்தாள். இதற்கு முன்பு குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு இளைஞன் இப்போது காலை முதல் மாலை வரை ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்தான். அவன் தன் பழைய ஊர் சுற்றும் நண்பர்களிடமிருந்து விலகி இருந்தான். பைக்கில் தேவையில்லாமல் சுற்றுவதற்கு பதிலாக அவன் ஆவணங்களை திரட்டுவது, மனிதர்களை சந்திப்பது மற்றும் வழக்கறிஞர்களை போய் பார்ப்பது என இருந்தான். ஒரு நாள் மாலை சாரதாவும் கவிதாவை சந்திக்க வந்தார். கவிதா அவரது கால்களை தொட்டு வணங்கினாள். சாரதா அவளை அணைத்து கொண்டு, மகளே, என் மகன் இதற்கு முன்பு எப்போதுமே யாரை பற்றியும் கவலைப்பட்டதே இல்லை. தெரியவில்லை உங்கள் இருவரையும் சந்தித்த பிறகு அவனுக்குள் எப்படி இவ்வளவு மாற்றம் வந்தது என்று. இதை கேட்டதும் கவிதாவின் கண்கள் குளமாயின. அவள் மாற்றத்தை நான் செய்யவில்லை, உங்களுடைய வளர்ப்பும் நற்பண்புகளும் தான் செய்திருக்கின்றன என்றாள். அருகில் அமர்ந்திருந்த ராஜா புன்னகைத்தபடியே, பாட்டி, இப்போதெல்லாம் சுரேஷ் அங்கிள் தினமும் என்னோடு விளையாடுகிறார் தெரியுமா என்றான். அந்த சிறுவனின் அப்பாவியான பேச்சை கேட்டு அனைவரின் முகத்திலும் புன்னகை மலர்ந்தது. அந்த நொடியில் சுரேஷ் முதல் முறையாக ஒரு குடும்பத்திற்குரிய பாசத்தையும் நம்பிக்கையையும் உணர்ந்தான். எப்படியாவது கவிதாவுக்கு அவளது உரிமையை மீட்டு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே முடிவை அவன் தன் மனதிற்குள் ஆழமாக எடுத்தான். சுமார் ஒரு வாரத்திற்கு பிறகு கார்த்திக் சுரேஷுக்கு போன் செய்து, இப்போது சரியான நேரம் வந்துவிட்டது, தேவையான அனைத்து ஆதாரங்களும் தயாராக உள்ளன, நாளை காலை நாம் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வோம், அதே நேரத்தில் காவல்துறைக்கும் இந்த முழு விவகாரத்தை பற்றிய தகவலை வழங்குவோம், அனைத்தும் திட்டமிட்டபடி நடந்தால் விவேக்கிற்கு பிரச்சனைகள் ஆரம்பமாகிவிடும் என்றான். இந்த செய்தியை கேட்டதும் சுரேஷ் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். அவன் உடனே கவிதாவிடம் சென்று விவரங்கள் அனைத்தையும் கூறினான். கவிதா சில நொடிகள் கடவுளின் படத்தை பார்த்து கொண்டே இருந்தாள். அவளது கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது. 2 வருடங்களுக்கு பிறகு நீதி கிடைக்கும் என்ற அவளது நம்பிக்கை இப்போதுதான் நிஜமாகும் போல் அவளுக்கு தோன்றியது. ஆனால் அன்றே இரவு அவளது அறையின் கதவை யாரோ பலமாக தட்டினர். சுரேஷ் கதவை திறந்து பார்த்தபோது முன்னால் ஒரு அறிமுகமில்லாத நபர் நின்று கொண்டிருந்தான். அவன் எதுவுமே பேசாமல் ஒரு கவரை சுரேஷின் கையில் கொடுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்தான். சுரேஷ் அந்த கவரை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு மிரட்டல் கடிதம் இருந்தது. அதன் கடைசி வரியை படித்ததும் அவனது முகமே வெளுத்து போனது. ஏனென்றால் அந்த கடிதத்தில், நீ கவிதாவின் துணையை கைவிடவில்லை என்றால் அடுத்த பலி நீதான் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. சுரேஷ் அந்த சீட்டை மடித்து தன் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். இந்த விஷயத்தை இப்போது கவிதாவிடம் சொல்லக்கூடாது என்று அவன் முடிவு செய்தான். மறுநாள் காலையில் அவன் கார்த்திக்குடன் நீதிமன்றத்திற்கு சென்றான். தேவையான அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டன. அதே நேரத்தில் காவல்துறைக்கும் ஆதாரங்கள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டன. கம்பெனியின் பழைய கணக்காளரும் மற்ற 2 ஊழியர்களும் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலம் அளித்தனர். விவேக் போலி ஆவணங்களின் உதவியோடு கம்பெனியை எப்படி கைப்பற்றினான் என்பது குறித்து காவல்துறை விசாரணையை தொடங்கியது. மதியத்திற்குள் இந்த செய்தி விவேக்கை சென்றடைந்தது. அவன் ஆத்திரத்துடன் நேராக கம்பெனிக்கு சென்று சுரேஷுக்கு போன் செய்து மிரட்டத் தொடங்கினான். ஆனால் இந்த முறை சுரேஷ் பயப்படவில்லை. அவன் மிகவும் அமைதியான குரலில், இனி பேசப்போவது நான் அல்ல, சட்டம் பேசும் என்று மட்டும் கூறினான். மாலைக்குள் காவல்துறை விவேக்கை விசாரணைக்காக அழைத்தது. முதலில் அவன் தன் அதிகாரத்தையும் செல்வாக்கையும் பயன்படுத்த முயன்றான். ஆனால் அவனுக்கு முன்னால் ஒவ்வொரு ஆதாரமாக வைக்கப்பட்ட போது அவனது முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிந்தது. வங்கி ஆவணங்கள், கம்பெனியின் கோப்புகள் மற்றும் ஊழியர்களின் வாக்குமூலங்கள் அனைத்தும் அவனுக்கு எதிராக இருந்தன. இறுதியில் தன் சொந்த லாபத்திற்காக பல ஆவணங்களில் தில்லுமுள்ளு செய்ததை அவன் ஒப்புக்கொண்டான். அவனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேலும் விசாரணை முடிவடையும் வரை கம்பெனியின் பொறுப்பை கவிதாவின் பெயருக்கு மாற்றி நீதிமன்றம் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தது. இந்த செய்தி கவிதாவை எட்டிய போது அவளால் தன் கண்களையே நம்ப முடியவில்லை. 2 வருடங்களுக்கு பிறகு அவள் முதல் முறையாக தன் கம்பெனியின் நுழைவாயில் முன்னால் நின்று கொண்டிருந்தாள். உள்ளே வேலை செய்து வந்த பல பழைய ஊழியர்கள் அவளை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டனர். அனைவரும் அவளை வரவேற்றனர். சிலர், மேடம், நீங்கள் ஒரு நாள் நிச்சயம் திரும்பி வருவீர்கள் என்று எங்களுக்கு தெரியும் என்றனர். கவிதாவின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அவள் முதலாக தன் கணவர் ரவியின் புகைப்படத்திற்கு முன்னால் விளக்கேற்றி, இன்று உங்கள் கனவு மீண்டும் உயிர் பெற்று விட்டது என்று தன் மனதிற்குள் கூறினாள். அன்றே நீதிமன்ற உத்தரவின்படி அவளது பழைய வீட்டின் சாவிகளும் அவளிடம் ஒப்படைக்கப்பட்டன.
அவள் ராஜாவின் கையை பிடித்துக்கொண்டு அந்த வீட்டிற்குள் நுழைந்தபோது தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள இதே வீட்டிலிருந்து தப்பி ஓடிய அந்த பழைய நாட்கள் அவளுக்கு நினைவுக்கு வந்தன. இன்று அதே வீடு மீண்டும் அவளுக்காக காத்திருந்தது. சுரேஷ் தூரத்தில் நின்று கொண்டு அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது. அவனுக்குள் ஏதோ தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விட்டது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. அவன் எதுவும் பேசாமல் அங்கிருந்து திரும்பி செல்வதற்காக அடியெடுத்து வைத்தான். ஆனால் அதே நேரத்தில் கவிதா அவனை கூப்பிட்டாள். நில்லுங்கள், இந்த வெற்றி என்னுடையது மட்டுமல்ல, உங்களுடையதும் தான். சுரேஷ் நின்றான். கவிதா அவன் அருகே வந்து, அன்று நீங்கள் என் மகனின் பேச்சை அலட்சியப்படுத்தி இருந்தால் ஒருவேளை இன்று நான் உயிரோடு இருந்திருக்க மாட்டேன். நீங்கள் என் உயிரை மட்டும் காப்பாற்றவில்லை, என் மரியாதை, என் வீடு மற்றும் என் கணவரின் உழைப்பையும் மீட்டு கொடுத்திருக்கிறீர்கள் என்றாள். சுரேஷ் புன்னகைத்து, நான் என் கடமையை மட்டும்தான் செய்தேன். உங்களை உங்கள் சொந்த காலில் நிற்க பார்த்து விட்டேன். அதுவே எனக்கு போதும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகரத் தொடங்கினான். அப்போது ராஜா ஓடி வந்து அவனது கையை பிடித்து கொண்டான். அவன் அப்பாவியாக, நீங்கள் எங்களை விட்டுவிட்டு மீண்டும் போய்விடுவீர்களா என்று கேட்டான். இந்த கேள்விக்கு சுரேஷிடம் பதில் இல்லை. அவன் அமைதியாக அந்த சிறுவனையே பார்த்து கொண்டிருந்தான். அப்போது சாரதாவும் அங்கு வந்து சேர்ந்தார். அவர் அனைத்தையும் தன் கண்களால் பார்த்தார். தன் மகனின் முகத்தில் முதல் முறையாக ஒரு பொறுப்புணர்ச்சியும் நிம்மதியும் தெரிவதை அவர் கண்டார். அவர் புன்னகைத்து கொண்டே, மகனே, சில நேரங்களில் கடவுள் ஒருவருக்கு உதவுவதற்காகவே மனிதனை ஒரு பாதையில் அனுப்பி வைக்கிறார். ஒருவேளை அதனால்தான் அன்று உன்னை இந்த சிறுவனுடன் சந்திக்க வைத்திருக்கிறார் போல என்றார். சுரேஷ் அம்மாவை பார்த்து லேசாக புன்னகைத்தான். சில நாட்கள் கடந்தன. கம்பெனியின் வேலைகள் மெல்ல மெல்ல பழைய நிலைமைக்கு திரும்ப தொடங்கின. கவிதா தன் கணவருடன் நேர்மையாக உழைத்த அந்த பழைய ஊழியர்களை முதலாக மீண்டும் வேலைக்கு அழைத்தாள். சுரேஷும் தினமும் கம்பெனிக்கு வர தொடங்கினான். இந்த முறை அவன் முதலாளியாக கெத்து காட்டுவதற்காக வரவில்லை. மாறாக தொழிலை கற்றுக்கொள்வதற்கும் கடினமாக உழைப்பதற்கும் வந்தான். அவன் ஒவ்வொரு வேலையையும் கவனமாக செய்தான். ஊழியர்களின் குறைகளை கேட்டறிந்தான். புதிய உத்திகளை கற்றுக்கொண்டான். சாரதா அடிக்கடி, என் பழைய மகனை எனக்கு இப்போது எங்கேயும் பார்க்க முடிவதில்லை என்று கூறுவார். உண்மையும் அதுதான். சுரேஷ் முற்றிலும் மாறியிருந்தான். ஒரு நாள் மாலை கவிதா அவனிடம், நீ விரும்பினால் உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி செல்லலாம். உன்னுடைய கடமை முடிந்துவிட்டது என்றாள். சுரேஷ் புன்னகைத்து, செல்லத்தான் வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனால் ஒரு விஷயம் என்னை மீண்டும் மீண்டும் தடுத்து நிறுத்துகிறது என்றான். கவிதா எந்த விஷயம் என்று கேட்டாள். சுரேஷ் மெதுவான குரலில், ராஜாவின் புன்னகையும் உன்னுடைய நம்பிக்கையும் என்றான். இருவரும் சில நொடிகள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். பின்னர் கவிதா, உனக்கு செல்வதில் அவசரம் எதுவும் இல்லை என்றால் எப்போதும் எங்களுடனேயே தங்கிவிடு என்றாள். சுரேஷ் அவளது பேச்சின் பொருளை புரிந்து கொண்டான். இருந்தாலும் இந்த சமூகம் பலவாறு பேசும் என்று கூறினான். கவிதா புன்னகைத்தாள். சுரேஷ் அவளது எண்ணத்தை புரிந்து கொண்டாலும் மீண்டும் சமூகம் தவறாக பேசும் என்றான். கவிதா புன்னகைத்து, நான் தனியாக ஆதரவற்று நின்ற போதும் இந்த சமூகம் பேசத்தான் செய்தது. இப்போது எனக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை என்றாள். சில நாட்களுக்கு பிறகு இருவரின் சம்மதத்துடன் மிகவும் எளிமையான முறையில் திருமணம் நடந்தது. ராஜாதான் எல்லாரையும் விட அதிக மகிழ்ச்சியாக இருந்தான். ஏனென்றால் அவனுக்கு தன் அப்பாவின் அன்பு மறுபடி கிடைத்திருந்தது. சாரதாவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அவர் கூறினார், இப்படிப்பட்ட மகன்களைத்தான் மக்கள் உதவாக்கரை என்று சொல்கிறார்கள். ஆனால் இன்று என் மகனை நினைத்து நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். திருமணத்திற்கு பிறகு சுரேஷும் கவிதாவும் இணைந்து ஒரு தொண்டு கம்பெனியை தொடங்கினர். ஏழை மற்றும் தேவையுள்ள மக்களுக்கு உதவுவதற்காக ஒரு உதவி மையத்தை உருவாக்கினர். அதன் மூலம் இனி யாரும் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது. முதலில் தனக்கு ராஜா எங்கு கிடைத்தானோ அந்த சாலையை கடக்கும் போதெல்லாம் சுரேஷ் சில நொடிகள் அங்கே நின்று விட்டு செல்வான். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நமக்கு கிடைக்கும் பாடம் என்னவென்றால், உண்மையான மனித நேயம் ஒருபோதும் வீண் போவதில்லை. சுயநலம் இல்லாமல் செய்யப்படும் ஒரு சிறிய உதவி ஒருவருடைய முழு வாழ்க்கையையும் மாற்றிவிடக்கூடும். சில நேரங்களில் அந்த உதவி நம் சொந்த வாழ்க்கையையும் ஒரு புதிய திசையை நோக்கி அழைத்து செல்லக்கூடும். இந்த கதையை கூறுவதன் நோக்கம் வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, மாறாக மனித நேயம், தைரியம் மற்றும் சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுப்பது ஆகியவற்றை உங்களுக்கு உணர்த்துவதுதான். இந்த கதையிலிருந்து நீங்கள் ஏதேனும் ஒரு நல்ல விஷயத்தை கற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த கதை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், கமெண்டில் உங்களுடைய அன்பான கருத்துக்களை தெரியப்படுத்துங்கள். நன்றி.